Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா ரொம்ப சிம்பிளான சாஃப்ட்டான இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல மெஷரிங் கப்ல 1 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்க எந்த கப்ல 1 கப் பச்சரிசி மாவு எடுக்கறீங்களோ அதே கப்லயே மத்த எல்லா பொருட்களையுமே மெஷர் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு குறைவா வேணும் அப்படினா நீங்க 3/4 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க, கரெக்ட்டா இருக்கும். இப்போ இது கூட 1 கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் mix பண்ணிக்கலாம். பாகுபதம்ல எதுவும் கிடையாது. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இத தனியா எடுத்து வெச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா இதில ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து இதில இருந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா 1/4 கப் அளவு தேங்காவை சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இனிப்பு பிடி கொழுக்கட்டைக்கு தேங்காயை இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி சேர்த்தீங்க அப்படினா டேஸ்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம நெய்ல வறுத்துட்டு சேர்க்கும்போது நல்ல வாசனையா இருக்கும். இந்த தேங்காயை ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா இந்த நெய்ல வறுத்துக்கோங்க. தேங்காய் வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெள்ளை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. வெள்ளை தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்ல வச்சுட்டு மெஷரிங் கப்ல 1 கப் அளவு கடையில் வாங்கின இடியப்ப மாவு சேர்த்துக்கிறேன். நீங்க இடியப்ப மாவுக்கு பதிலா கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நார்மலான பச்சரிசி மாவு தான் வச்சிருக்கீங்க அப்படினா அந்த மாவை ஒரு கடாயில சேர்த்து நல்லா சூடு ஏற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கு அப்புறமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை ஸ்டவ்வை லோ ஹீட்ல வச்சுட்டு கொஞ்சமா சேர்த்து mix பண்ணி விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. மாவு எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்ல வச்சுட்டு ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா mix பண்ணி கொடுங்க. ஒரு 3-4 நிமிஷத்திலே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கடாயில கொஞ்சம் கூட ஒட்டாம எல்லாமே ஒண்ணு சேர்ந்து வந்துரும். இந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதுல ஒரு 2 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்திருக்கேன். இதுக்கு பதிலா நீங்க 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இத நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா உடனே வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திருங்க. இல்லனா இந்த சூட்டுல இன்னும் கொஞ்சம் வெந்துடும். இப்போ ஒரு பிளேட்க்கு மாத்தினதுக்கு அப்புறமா கை பொறுக்குற சூடு வந்ததுக்கு அப்புறம் உங்க கையில நல்லா நெய் அப்ளை பண்ணிட்டு நல்லா இத ஒரு முறை கலந்து கொடுத்துக்கோங்க. திரும்ப நெய் நல்லா அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிட்டு உங்களோட 4 விரல் வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. பாருங்க நமக்கு பெர்ஃபெக்ட்டான பிடி கொழுக்கட்டை ஷேப் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துர்க்கேன். கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்காக ஸ்டீமர் பிளேட்ல அடியில நெய் தடவிட்டு அது மேல கொழுக்கட்டைகளை அடுக்கி வச்சிருக்கேன். நீங்க இட்லி பாத்திரத்துல கூட செஞ்சுக்கலாம். கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்துல ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சூடுபடுத்தி வச்சிருக்கேன். தண்ணி சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையை உள்ள வச்சு மீடியம் ஹீட்ல 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க நமக்கு கொழுக்கட்டை மேலே எல்லாமே நல்லா ஷைனிங்கா இருக்குல. இந்த மாதிரி நல்லா ஷைனிங்கா இருந்தது அப்படினா கொழுக்கட்டை வெந்திருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் நமக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே சாஃப்ட்டான இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு சாஃப்ட்டா இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்